Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம ஈஸியா ஒரு ஈவினிங் ஸ்நாக் முட்டை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதும் அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் நாம் பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். அதை கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. முட்டை கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக அதோட ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இதை இப்போ கவர் பண்ணி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக்காக விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த முட்டையை இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லைன்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அது நல்ல சூடு ஆறுனதும் அதை சின்ன சின்ன பீசஸாக நமக்கு ஏற்றது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் 1 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஃப்ளவர் மிக்சரை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு எக் பீஸ் எடுத்து எக்கில் டிப் பண்ணிடலாம். அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா எக் பீசஸ்க்கும் செஞ்சிடலாம். எல்லா எக் பீசஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்து வச்சிடலாம். ஆயிலை ஹீட் பண்ணி ஒவ்வொரு எக் பீஸா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா எக் பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்.
நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.